கிராமப்புறங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் 100 நாள் வேலைத் திட்டத்தை பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளிலும் விரிவுபடுத்தி ஏழை எளிய மக்கள் பயன்பெற தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பின் செயலாளர் மா. சிவராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பின் செயலாளர் மா. சிவராஜ் சென்னை கலைவாணர் அரங்கம் வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கிராமப்புறங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் 100 நாள் வேலைத் திட்டத்தை பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சிகளிலும் விரிவுபடுத்தி ஏழை எளிய மக்கள் பயன்பெற தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும். ஒன்றியத்திற்கு ஒரு நீச்சல் குளம் வீதம் அனைத்து ஒன்றியங்களிலும் நீச்சல் குளம் அமைத்து மாணவர்களுக்கும் நீச்சல் பயிற்சி அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக ஊராட்சி மன்றங்களில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குறைந்தபட்ச ஊதியத்தை அதிகப்படுத்த வேண்டும். மேலும் வேங்கை வயல் சம்பவம் போன்று மீண்டும் தமிழகத்தில் எங்கும் நடைபெறாத வகையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் பாதுகாப்பு வளையங்களை அரசு அமைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். ஜம்மரளி ஊராட்சி மன்றத்தில் இருந்து வருகிறேன். நான் மாநில ஊராட்சி மன்றத்தின் கூட்டமைப்பின் பொதுச்செயலாளராக இருந்து வருகிறேன். அதாவது இப்போது மாநில அமைச்சரை விரிவுபடுத்தியிருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் உதயநிதி அவர்களை துணை ஆக்கினதிலையும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த ஊராட்சியில் மிக குறைந்த சம்பளத்தில் குறைந்தபட்ச ஊதியம் கூட இல்லாத அளவில் அங்கே இருக்கிற துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், ஓடிஹெச் ஆப்ரேட்டர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் கடந்த 5 வருடமாக சொல்லி வருகிறோம். அவர்களுக்கு போதிய ஊதியம் கொடுக்கப்படவில்லை என்று அந்த ஊதியத்தை கொடுக்கப்பட வேண்டும். மேலும் ஊராட்சிகளில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஊராட்சி மன்ற தலைவர்கள், கவுன்சிலர்கள், மாவட்ட ஊராட்சி எல்லா இதுலேயும் இப்போ பங்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு மாவட்ட ஆட்சியர் பெண் இருக்காங்க, வட்டாட்சியர் பெண் இருக்காங்க, பல்வேறு இதில் பெண்கள் வேலை செய்கிறாங்க. ஆனால் அதில் நிறைய குறுக்கீடுகள் இருக்குது. அந்த பெண்களுக்கு வேலை செய்ய முடியாத பல்வேறு குறுக்கீடுகள் இருக்குது. இது உள்ளாட்சியில் அதை அரசியல் கவனம் கொண்டு சரியான அந்த பெண்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அதாவது ஓடிஹெச் ஆப்ரேட்டர் வேலை செய்கிறாங்க. குடிநீர் அந்த மேல்நிலை தொட்டிக்கு தண்ணி எடுத்து வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000 தான் சம்பளம். அதை வச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நைட் இருந்தாலும் 20 ரூபா தண்ணி எடுத்துனா காலையில் காலி குடும்பம் ரோட்டில் வரும். அந்த உள்ளாட்சி அந்த ஓடிஹெச் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா சம்பளமே மிக குறைவு. அப்புறம் வேங்க வயல் போன்ற சம்பளம் நடக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிக்கிறோம். காரணம் என்னென்னா, அந்த எவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு அரசாங்கம் அந்த ஒவ்வொரு ஊரில் இருக்கிற அந்த மேல்நிலை தொட்டி இருக்குல்ல, அந்த தொட்டிகளுக்கு பாதுகாப்பு வளையம் கொடுக்கணும், ஃபென்சிங் போடணும். போட்டால் யாரும் இந்த பல்வேறு இந்த இவங்கெல்லாம் போயிட்டு அங்கே அந்த இதில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். மேலும் இளந்தளிகள், மாணவிகள்லாம் நீச்சல் தெரியாதனால போயிட்டு தண்ணியில் மூழ்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல்வரை மற்றவங்களை அஞ்சலி சொன்னால் மட்டும் போதாது. ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துலேயும் ஒரு நீச்சல் குளம் கட்டணும். ஒரு மனிதனுக்கு 2 வீலர் ஓட்ட தெரியணும். இதெல்லாம் தற்காப்பு. இது நீச்சல் தெரியணும். இதெல்லாம் தெரியலன்னா அவன் மனிதனாக வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அதை அவங்க தெரியலனா கூட அரசாங்கம் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் நீச்சல் குளம் பயன்படுத்தி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நீச்சலை கற்றுக் கொடுக்க ஏற்பாடு பண்ணணும். அப்போ தான் அந்த இதெல்லாம் இந்த தண்ணியில் மூழ்கி இருக்கிற பலியெல்லாம் நம்ம குறைக்க முடியும். இதுதான் என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். அரசியல் என்ன சொன்னாங்களா? அரசியல் கருத்து சொல்லலாமா? ஊராட்சி மன்றத்தில் போதுமான நிதியெல்லாம் இப்போ அந்த இதுக்கு கொடுக்குறாங்களா? நிதியெல்லாம் அதாவது ஊராட்சிக்கான அண்ணா என்ன சொன்னார்னா, கலைஞர் இன்சென்டிவ்னு கொடுத்தாரு, ஊக்கத்தொகைன்னு கொடுத்தாரு. ஒரு தந்தையாக ஒரு தாயாக பார்த்தாரு ஊராட்சி சரிமா இருந்தால் தான் கண்டிப்பாக உள்ளாட்சி நிர்வாகம் கரெக்டாக இருக்கும்போது தான் அந்த மாநில வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும். அதே மாதிரி புரட்சித்தலைவர் செஞ்சார், அம்மாவும் செஞ்சாங்க. இப்போ இருக்கிற முதல்வர் பெருநகர மேயராக வந்தார், உள்ளாட்சி அமைச்சராக வந்தார். அவருக்கு இதில் தெரியாத ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக தெரியும் உள்ளாட்சியுடைய இதை பற்றி. அதனால் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யணும். அப்போ தான் உள்ளாட்சி நிர்வாகம் மிக சிறப்பாக இருக்கும். குடிநீர், தெருவிளக்கு, சுகாதாரம் போன்ற பணிகளுக்கெல்லாம் அது போதுமான நிதி ஒதுக்குனா கண்டிப்பாக உண்மையிலேயே தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடமாக உள்ளாட்சியில் இது பண்ணி காட்ட முடியும். வேறு என்ன கேள்வி கேட்குறீங்க? மிக முக்கியமானது அந்த தூய்மை காவலருக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் இவங்கெல்லாம் சம்பளம் ஏற்றணும். மேலும் அந்த நிறைய ஊராட்சி தமிழ்நாடு போகிறோம், பணியிடங்கள் நிறைய காலியாக இருக்குது, அது நிரப்பாமல் இருக்காங்க. அது ரொம்ப சம்பளம் இல்லை, ரொம்ப குறைந்த சம்பளம் தான். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ஆளுக்கு கொடுக்குற சம்பளத்தை 10 பேர் கொள்ளலாம். ஆனால்
நிறைய காலியிடங்கள் வந்து இன்னும் நிரப்பாமல் இருக்காங்க. உடனடியே நிரப்பணும். அதை நிரப்பும் போது தான் அந்த ஊராட்சியில் வந்து சுகாதார பணிகள் மற்றும் குடிநீர் பணிகள்லாம் மிக சிறப்பாக வழங்க முடியும். நிறைய கிராமத்தில் வந்து கிராம நல பணியாளர்கள்லாம் ஒழுங்காக வேலை செய்யவே மாட்டேன்றாங்க அப்படின்னு புகார் வருது. கிராம நல பணியாளர்களா? கிராம நல பணியாளர்கள் கிராம நல பணியாளர்கள் இல்லைங்க, அது துணை காவலர்களே துப்புரவு பணியாளர் சொல்கிறீங்களா? துப்புரவு பணியாளர்கள்லாம் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு நிறைய புகார் வருது. நீங்கள் அதை பற்றி பேசலை, கோரிக்கை மட்டும் வைக்கிறீங்களே? இல்லை, அதாவது நான் வந்து காலையில் இருந்த உடனே ஒரு ரவுண்டிங் போய்ட்டு குடிநீர் வருதான்னு பார்ப்பேன் எங்கள் தெருவில். இல்லை, தருமபுரி மாவட்டம் பொம்முடியில் சுகாதாரம் வந்து சீர்கெட்டு போய் தான் இருக்குது. பள்ள நோண்டி போட்டு வச்சுருக்காங்க, குப்பை வாரில் அந்த கார்பரேஷன் வந்து அங்கே வந்து நகராட்சிக்காரங்க வந்து பள்ள நோண்டி போட்டிருக்காங்க. அந்த பள்ளத்தில் வந்து இன்னும் புதைக்கவே இல்லை. அதோட இல்லை இது வந்து பேரூராட்சியினுடைய இது நிர்வாகம் தனிங்க, இது உள்ளாட்சித்துறை தனி, ஒரே இதுதான். ஆனால் தனி இதில் வருது. அந்தந்த அவங்க தலைவரை பொறுத்து இருக்காங்க, இவங்கள பொறுத்து இருக்குது. அது வந்து அவங்க நடவடிக்கை வந்து அவங்கள பொறுத்தா இருக்குது. நான் வந்து டெய்லியும் வந்து 1 மணி நேரமாக பின்வாங்கிட்டு வேலை வாங்குவேன். நான் குறிப்பாக இன்னொன்று வந்து காலி பணியில் நிரப்பணும்னு சொல்கிறீங்க. பஞ்சாயத்துக்குரிய வந்து நிதி கொடுக்கணும், இவங்களை சம்பளம் கொடுக்கணும். 3வது வந்து நகரப்புறத்தில் பேரூராட்சியில் வந்து நிறைய ஏழ்மையான இருக்காங்க, அவங்களுக்கு 100 நாள் வேலை கொடுங்க. தெரியுதுங்களா? கிராமப்புறத்தில் மட்டும்தான் வந்து ஏழ்மையாக்கணும்னு நினைக்காதீங்க. நகர்ப்புறத்தில் அப்படி கொடுக்கும்போது இது தெருவில் போயிட்டு இப்போ இது கை நட்டுறவங்க செய்கிறவங்களாம் கண்டிப்பாக உண்மையிலேயே அந்த ஏரி வேலைக்குலாம் ஒரு நாளைக்கு 300 கிடைக்கும். கௌரவமாக வாழ்க்கை நடத்த முடியும். பேரூராட்சியில், நகராட்சியில், மாநகராட்சியில் வந்து 100 நாள் வேலையை விரிவுபடுத்துங்க.